வெல்லட்டும் சிறக்கட்டும் அறிவித்தீடு 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 அரசு கல்லூரியாக அறிவித்தீடு தமிழக அரசே உயர்கல்வித்துறையை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே மனோ கல்லூரிகளை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே நீங்க போனா நான் நோம்பு வச்சிருக்கேன் அதான் கத்தம் ஆரம்பிச்ச கல்லூரி 2026 25 வருஷத்துக்கு மேலாக இந்த கல்லூரிகள் இன்னமும் அரசு கல்லூரி ஆக்கப்படலை. அந்த கல்லூரியில் போதுமான வளர்ச்சி திட்டம் கொடுக்கப்படலை. அந்த கல்லூரிக்கான நிதி யார் கொடுக்கறது? பல்கலைக்கழக கல்லூரின்ற எல்லாம் பல்கலைக்கழகத்துக்கு போனால் அரசு எங்களுக்கு நிதி கொடுக்கறதுலன்னு சொல்கிறாங்க. அரசு நிதி கொடுங்கன்னு அரசு கிட்ட போனால் அது பல்கலைக்கழகம் தான் கொடுக்கணும், நான் கொடுக்கறது இல்லை. இப்படி மாற்றி மாற்றி மாணவர்களையும் அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்களையும், அதாவது கிராமப்புறங்களில் இன்றைக்கி திருநெல்வேலியாக இருக்கலாம், தூத்துக்குடியாக இருக்கலாம், தென்காசியாக இருக்கலாம், இந்த மனோ பல்கலைக்கழக கல்லூரியில் இருக்கக்கூடிய இடங்களில் தாலுகா பகுதிகளில் எந்த அரசு கல்லூரிகளும் இல்லை, யாரும் உருவாக்கலை. அங்கே கட்டடம் இருக்குது, பேராசிரியர்கள் இருக்கிறாங்க, 30 ஏக்கர் 40 ஏக்கர் நிலம் இருக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கி அந்த 6 பல்கலைக்கழக கல்லூரியுடைய சொத்து மதிப்பு 50 கோடி. தமிழ்நாடு அரசாங்கம் ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரிலையும் புதிதாக அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் அறிவிக்கிறாங்க. அது புதிதாக அறிவிக்கிறாங்க, கட்டடம் கட்டணும், நிலம் வாங்கணும். ஆனால் இந்த 6 பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கு அப்படி எந்த வசதியும் தேவையில்லை. ஏற்கனவே நிலம் இருக்குது, இடம் இருக்குது, பேராசிரியர்கள் இருக்கிறாங்க, மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அரசு கல்லூரியை விட அங்கே என்ன மாதிரியா அங்கே இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த 20 ஆண்டுகளில் முக்கியமான நிறைவேற்றி கொடுத்துருக்குறாங்க. எங்களுடைய கோரிக்கை, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கீழே இருக்கக்கூடிய 6 பல்கலைக்கழகத்தில் அரசு கல்லூரியாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரசு அறிவிக்கணும். உயர்கல்வித்துறை எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். வாக்குறுதி அது குறித்தான உறுதி கிடைக்காம நாங்கள் இந்த பல்கலைக்கழகத்தை விட்டு கிளைய போகிறதில்லை. அரசு உடனடியாக ஏற்கனவே பல அமைச்சர்கள் சட்டமன்ற தொகுதி எல்லார் வீட்டையும் பேசியும் அறிவிச்சிடணும்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துக்குள்ளே போய் இருக்கிறாங்க. ஆனால் இன்ன வரை அறிவிப்பு வரல. நாளை நாளரணையோட இந்த சட்டமன்ற கூட்டத்தோட முடிவடையுது. சட்டமன்றத்தில் கூடியிருக்கிற எம்எல்ஏக்கள் மக்களுடைய அவருடைய தொகுதியுடைய மாணவருடைய பிரச்சனையை நிறைவேற்றணும்னா என்ன அரசாங்கம்? உடனடியாக அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் புதிய கல்லூரிகள் புது இடங்கள் ஆரம்பிக்கும். இந்த கல்லூரிகள் ஏற்கனவே கட்டப்பட்டிருக்குது. ஸோ இந்த மனோன்மணியம் சுந்தரனார் தமிழ்நாட்டிலே 41 கல்லூரிகள் இருக்குது. பல்கலைக்கழக 35 கல்லூரிகள் அரசு கல்லூரிகள் ஆயிடுச்சு. அந்த 35 கல்லூரி அரசு கல்லூரி ஆக்க முடிஞ்ச தமிழ்நாடு அரசுக்கு இந்த 6 பல்கலைக்கழக கல்லூரி மட்டும் ஆக்காததில் என்ன பிரச்சனை? ஆக்க முடியும். அது கொடுத்ததுக்கு உண்டான வாக்குறுதி, அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அது நிறைவேறும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை கலைக்கிறதா இருக்கிறோம். உறுப்பு கல்லூரிகளை, பல்கலைக்கழக கல்லூரிகளை அறிவித்தீடு அறிவித்தீடு. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கீழே பல்கலைக்கழக கல்லூரிகள் இந்த 6 கல்லூரிகள் இருக்கு. என்னாச்சு
போராட்டம் 20 வருஷ போராட்டம் தோற்றதில்லை அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம் பதில் சொல் தமிழக அரசே திமுக அரசே பதில் சொல் கொடுத்த வாக்குறுதிக்கு பதில் சொல் அறிவித்தீடு சட்டமன்றத்தில் உடனடியாக அறிவித்தீடு விடமாட்டோம் களைய மாட்டோம் அரசு கல்லூரிகள் அறிவிப்பு வரும் வரை களைய மாட்டோம் தமிழக அரசே நிறைவேற்று எளிய மாணவர்களின் கோரிக்கையை நிறைவேற்று அண்டா அழகு வச்சு காலேஜுக்கு படிக்க போனா பாம்பு வருது